SKM Salem Spartans versus Laika Kovai Kings first. போன வருஷம் மாதிரி தான் இப்போதைக்கு ஆடிட்டு இருக்காங்க. செம ஷாட் இது. பின்னாடி ஃபீல்டர் இல்ல, முதல் பவுண்டரி. ஷாரான் ஃப்ளை ஃபர்ஸ்ட் சொல்லிரணும். கடாசி இருக்காரு நேரா, செம ஷாட். சொன்ன மாதிரி வேகம் இல்ல, அதனால இறங்கி வந்து நானே பால் வரல. ஆஹா, மிஸ்ஃபீல்டுங்க. தடுத்துக்க வேண்டியது, பட் இருந்தாலும் பவுண்டரி போய்டும். பட் இனிமேதான் ஆக்சலரேட்டர்ல கால வைக்கணும். இன்னொரு பவுண்டரி கிடைக்க போகுது விஷால் வைத்யாவுக்கு. இந்த மேட்ச் தான் அவரோட ஃபேவரட் ஓப்பனிங் பொசிஷன் கிடைக்கும். ஏசி பாக்ஸ் இருந்தும் ஸ்டம்புக்கு வந்த பால் சூப்பர் பிக். இன்னொரு ஸ்ரீராம் 4 அடிச்சிருக்காரு. நம்பவே முடியாத 4. ஸ்ரீராம் வர்க்கிங் கேபிட்டல் ஆஃபர்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். அதே சமயத்துல பெரிய அளவுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. பட் இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பார்க்காம ஒரு பவுண்டரி வந்திருக்கு முத்து. சூப்பர் ஷாட் எஸ் அபிஷேக். அடடே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் அபிஷேக் செல்வகுமார். வாட் a man you are god அபிஷேக். இப்பதான் கேட்ட ஷரான் ப்ளே வேணும்னு. ஏன்னா நீங்க கேட்டவனே கொடுத்திருக்காரு. பொசிஷனுக்கு நல்லா வந்தார், நேரா அடிச்சிருக்காரு எஸ் அபிஷேக். இது நல்ல ஷவுட் அண்ட் கிவன். யோசிக்கவே அம்பையர் அவ்வளோ ப்ளம்மா இருந்தது. தேவையான பிரேக் த்ரூ இங்க கிடைச்சிருக்கு கோவைக்கு. விஷால் வைத்யா the man in form. Pitching in line, impact in line, wickets hitting, original decision out. You are on screen. Thank you. விஷால் வைத்யாவோட விக்கெட்டையும் இழந்திருக்காங்க. அருமையான நாக்கா 36 ரன்கள் பதிவு செஞ்சு. பட் இப்போ ஜாத்வேத் சுப்ரமணியன் இதுதான் எதிர்பார்த்ததுதான். பெரிய ஷாட் ஆன் ஆஃப் மிஸ்ஃபீல்ட் காரணமாக 4 ரன்ஸ் போயிருக்கு. மறுபடியும் தூக்கியே போட்டிருக்காரு. டாட் பால்ல இந்த ஓவர் முடிவு வருது. இன்ஃபேக்ட் ரன் அவுட்டுக்கான சான்ஸ். உள்ள திரும்ப வந்துட்டாரா சேஃபா? Batter is outside, batter is outside, batter is outside. Okay, batter is... கேப்டன் அபிஷேக் ரன் அவுட்ல காலி. இரண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க சேலம். 71க்கு 2. அபிஷேக் gone for 20. இல்ல ஷாருக் கான் இப்படி பண்ணுவாரு கையை வச்சு, பாத்துலையா? ஓகே, ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல இருந்து வந்திருக்காங்க ஃபேன்ஸ். பட் இது ஷாட், இது எங்க போயிருக்கு? திருமலையில போயிருக்கா? ஆமாங்க, கிட்டத்தட்ட அங்க தான் போயிருக்கு. என்ன அடி இது! விவேக்கோட பவரை காட்டி இருக்காரு. ஷாரான் ப்ளை சூப்பர் 6. ஷாருக் கான் தான் கேப்டன் பண்ணோம். ஆஹா, என்ன ஷாட்! கடாசி இருக்காரு, வெளிய போயிருக்கு. விவேக் ராஜ் தாண்டவம் ஆரம்பிச்சிருச்சு. ப்ளை சூப்பர் 6. நல்ல கனெக்ஷன். பாப்பா விவேக்குலாம் அந்த ஏரியால போட்டீங்கன்னா நீங்க காலி. என்ன போட போறார் முகமது? ஸ்லாட்ல போட்டுருக்காரு, அடிச்சிருக்காரு. இம்முறை ஆஃப் சைடுல எங்க போயிருக்குன்னா மதுரைக்கு போய் விழுந்திருக்குங்க பந்து. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவர் ஷார்ட் பால் போடுங்க. இதுதான் நீங்க பண்ணணும். ஐயோ, பவுண்டரிங்க இருக்காரு விவேக். வாங்கிக்கோங்க இன்னொன்னு. பட் சாமையான ஷாட் இது. கவர்ஸை கிளியர் பண்ணி பறக்குது. எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில 4 ரன்ஸ். இட்ஸ் a 42 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்கணும். காத்துல போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு, எடுத்திருக்காரு கேட்ச. சுதன் சஞ்சீவி முதல் பாலே பெரிய ஷாட் ஆட பார்த்து விக்கெட்டை இழந்திருக்கார். காத்துல தான் போயிருக்கு. இந்த வாட்டி நேரா ஃபீல்டர் கையில. சுதன் சஞ்சீவ், சாய் சுதர்ஷன். இன்சூரன்ஸ் தேக்கோ சே ஃபேன்ஸ் ஆஃப் த மேட்ச். சஞ்சீவ் சுதன் கிளம்புறாரு. 6க்கு காலி. 113 for 3. நான் தான் சொன்னேன் மெதுவா போடணும் அப்படின்ட்டு. மெதுவா தான் போட்டிருக்காரு. கைலியா செம்ம கேட்ச், அற்புதமான கேட்ச். அதே ஃபீல்டர் முகிலேஷ் மெதுவா போட்டாரு. டைமிங் கிடைக்கல. டாப் ஆஃப் த பேட். பட் பாராட்டு இங்க சொல்லியே ஆகணுங்க. பாசிட்டிவா கேட்சுக்கு போனாரு. இது ஒரு இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் கேட்ச் ஆஃப் த மேட்ச். ஜாத்வேத் சுப்ரமணியம் takes the big fish. ஆர் விவேக் 43க்கு காலி. 117 for 4. மறுபடியும் லென்த். தேர்ட் மேன் உள்ள கட் பண்ண முடியாது. 6 தொடர்ந்து 4. என்ன ஷாட்! பட்டாசு வெடிச்ச மாதிரி இருந்துச்சு சத்தம். ஓகே, மலை அடி வாரத்துல போய் விழுந்திருக்கா. போய் எடுத்துட்டு வாங்க. அந்த 19 ரன் ஓவரா மாறி 137க்கு 4. கூடிய ஒரு டிஎன்பிஏல நல்ல பேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்ல ஃபினிஷர் ஹரிஷ் குமார். பட் நிறைய முறை அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப லேட்டரா தான் வந்தா நல்லதா இருக்கு. இதுவும் சேலம்க்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா பால் பவுண்டரியில போய் படுது. முன்னாடி அடடே, அவர் வீட்டுக்கே அடிச்சிட்டாரோ இது ஹரிஷ் குமார். அடிச்ச உடனே தெரியும் பந்து ஆகாய மார்க்கமாக போயிருக்கு ஸ்டாண்ட்ஸுக்கு வெளியில. கரெக்டா பாருங்க, அந்த ரிலீஸ் பண்ண உடனே டக்குன்னு டீப் இன்சைட் தி கிரீஸ் போறாரு. அந்த யாக்கர் லென்த்தை இவருக்கு சாதகமா மாத்துறாரு. அதுதான் ஹரிஷ் குமாரோட பேட்டிங் ஸ்பெஷாலிட்டியா இருந்திருக்கு. அடடே,
கனெக்ட் பண்ணிருக்காரு, கேப்ல போயிருக்கா. எஸ், பவுண்டரி கிடைச்சிருக்கு. சனி சந்து இறுதியாக வேகமா வந்திருக்காரு. கண்டிப்பா அந்த ஒரு போர்ட்ல தான் இடிச்சிருக்காருன்றதான் ஃபீல். கால் அந்த கடைசியில் அந்த கால் இடிச்சிருக்குல. திரும்பவும் ஷார்ட் பால். இம்முறை கடாசியாச்சு. மவுண்டன் will not come to முகமது. முகமது has to go to mountain என்றவாறு அவரை மவுண்டன் அடிவாரத்துக்கு அடித்துள்ள ஹரீஷ் குமார். ஸ்லோ டெலிவரிங்க. நல்ல டைம் இருந்தது, நல்ல கனெக்ஷன். ஏன்னா கீழே வைக்கவே ஒரு பிளானே பண்ணல, மேல அடிச்சு விட்டுருக்காரு. தைரியமா அடிச்சிருக்காருங்க. ஏன்னா அங்க 2 ஃபீல்டர் வேற இருக்கா. கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுன்னா என்ன ஆகுது? இவர் ரியாக்ஷன் தாங்க பெஸ்ட். ஆனா முறைக்க தேவையில்லை. மிட் விக்கெட்ல அடிச்சிருக்காரு. இன்னொரு 6. இதோட 50 ரன்கள் பார்ட்னர்ஷிப்பும் வந்தாச்சு. அண்ட் என்ன பிளாட்டா போச்சுங்க பா. அதாவது இந்த தரையை விட ஒரு 30 மீட்டர் மேல அப்படியே பிளாட்டா போய் விழுந்திருக்கு. ஸோ இந்த கான்டெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அழகான சூழல், அருமையான கிரிக்கெட் மேட்ச். பேட்டிங்ல 36 ரன்கள் விஷால் வைத்தியா நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. அபிஷேக் 20 ரன்கள், 43 விவேக் ராஜ் 30 பந்துகள்ல அவரோட இன்னிங்ஸ் தான் ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஹரீஷ் குமார் கொடுத்த ஃபினிஷ். 10 மணி ஓரளவுக்கு பேட்டிங் ஆடுவாரு. அதுதாங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிக் ஆஃப் த பவுலர்ஸ் ஜாதவேத் சுப்ரமணியம் 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. 13 ரன்கள் தான் கொடுத்தாரு. ஜாதவோட பேச காத்துக்கிட்டு இருக்காங்க. 20 ஓவர்ல 172 ரன் தேவை லைக்கா கோவை கிங்ஸ். அங்கதான் போயிருக்கு, பட் ஸ்லிப்பை தாண்டி போகும். முதல் பவுண்டரி ஸ்ரீராம் கேபிட்டல் ஃபேண்டாஸ்டிக் 4. இது பிளேஸ் பண்ணிருக்காரு. அருமையான பிளேஸ்மென்ட் அண்ட் பவுண்டரி. பெர்ஃபெக்ட் ஷாட். அந்த ஃளைட் நல்லா பண்ணாரு. அதுல தான் அந்த விக்கெட்ஸ் அவருக்கு கிடைச்சது. இது சரியான ஷாட். கேப்ல அசத்தலான ஷாட். ஆஃப் சைடுல கவர்ஸ் திசையில இறங்கி வந்து ஆடி இருக்காரு. பவர் பிளே எல்லாமே உள்ள. அதன் காரணமாக இன்ஃபீல்ட் கிளியர் பண்ணி பவுண்டரிக்கு ஓடுது. இது சரியான ஷாட் அண்ட் ஜஸ்ட் மிஸ். 1 பால்ஸ் 4ல இந்த ஓவர் முடியுது. இது நின்னு வந்த பந்து முதல் விக்கெட்டா இருக்குமா? சுரேஷ் குமார் ஃபீல்டர் அண்டர்நீத் அண்ட் சேஃபா எடுத்திருக்காரு. இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். ஆஷிக் ஏர்லியா ஷாட் ஆடினாரு. நல்ல சீம். கொஞ்சம் பால் ஸ்ட்ரைட் அண்ட் இன்ஃபேக்ட் ஆச்சு. அடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு. தலையை கீழே போட்டாரு. ஆஷிக் ஸ்ரீனிவாஸ் இன்சூரன்ஸ் தேக்கோ சேஃப் ஹேண்ட்ஸ் ஆஃப் தி மேட்ச். டேஞ்சரஸ் சுரேஷ் நடை கட்டுறாரு. 14க்கு 27 1. எவ்வளவு சாய் சுதர்ஷன் ஃபேன்ஸ்ன்றீங்க கிரவுட்ல. இப்பதான் உள்ள போயிட்டு வந்து எல்லாரும் சாய் சுதர்ஷன்ன்றாங்க. இந்த ஷாட் அந்த சாய் சுதர்ஷன் ரசிகர்கள் எல்லாம் லீடிங் ஏஜ் ஆன மிடான தாண்டி போயாச்சு. கொஞ்சம் உள்ள இருந்தார் ஹரீஷ் குமார். இன்னொரு பவுண்டரி. ஆஹா, சூப்பர் ஷாட். அற்புதமான ஒரு ஷாட். பவுண்டரி 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 பவுண்டரி. மறுபடியும் அப்பர் கட். பால் அலோவ் பண்ணி கரெக்டா மேல அடிச்சிருக்காரு. பவர் பிளே முடிவுல ரொம்ப சுமாரான பந்து. ஷார்ட் பால் வைட் அவுட் ஆஃப் ஸ்டம்ப் வீசி விட்டாருங்க. பாயிண்ட் தலைக்கு மேல ஈஸியான ஒரு 6. அன்யூஸ்டா போனாரு. சூப்பர் ஷாட். சாய் சுதர்ஷன் பால வரவிட்டு கேப்பை பார்த்து ஜஸ்ட் கைட் பண்ணி விட்டாரு. அவுட்டுங்க, பிளம்முங்க, கான். இப்பதான் வந்து நல்ல ஃபார்ம் வரணும்னு இதுல டவுட்டே இல்லை. சாய் சுதர்ஷன் டெஃபினெட்லி அன்லக்கி. தேர்ட் அம்பையர்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டிசிஷனை மாற்ற முடியாது. சாய் சுதர்ஷன் கான் ஃபார் 22, 67 for 2. எட்ஜ் பவுண்டரி 4. இதெல்லாம் பிடிக்க சான்ஸே கிடையாது. பட் நல்லா ஃபாஸ்டா பேட்டை விட்டாரு. லவ்லி ஷாட்டுங்க. அப்பா அங்க ஒரு ஃபீல்டர் இருந்து கூட நவர கூட முடியல. பவுண்டரி கரெக்டா அந்த ஃபீல்டருக்கு அந்த கேப்ல போயிட்டு டாப்ல போன உடனே அது பவுண்டரி தெரியும். போடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாருங்க ஸ்லோயர் பால். 4வது பால் ஸ்லோயர் பால். பாருங்க ஆஃப் பிரேக்ங்க. சும்மா அப்படியே போட்டாரு. டிசீவ்டு. அவர் எதிரே பார்க்கல. எங்க அடிக்கணும்னு அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சிம்பிளான ஒரு டெலிவரி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் எஃபெக்டிவான டெலிவரின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேட்டர்ஸ் ஃபுல் டாஸ்க் அவுட் ஆகி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி முகிலேஷ் 14க்கு காலி 94 for 3. உங்க டீம்ல அதை விட்டுட்டு ஆஹா சிறப்பான ஒரு ஷாட்டுங்க. பாப்பா பாப்பா சூப்பரான ஒரு கவர்னர் அடிச்சிருக்காரு. ஷார்ட்டா போட்டாரு. இன்னொரு அடி. ஏஆர் ரஹ்மான் இசை புயல்னா அத்திகுர் ரஹ்மான் பேட்டிங் புயல் போல.
சமாளிக்கிறாங்களா? அவுட். முக்கு மேல ராஜா. நாங்க தான் சொன்ன அத்னான் கானுக்கு bowling கொடுங்கன்னு. என்ன இவங்க மாத்தி சொல்லிடலாமா? காட்டன் பால் விக்கெட் விழுந்திருக்கு. அத்திகுர் ரஹ்மான் 2 பவுண்டரி அடிச்ச உடனே கோவம் வந்துச்சு அத்னான் கானுக்கு. கமான் சுத்திட்டாருங்க. பாலே வரல. அதுக்கு மட்டும் முடிவு பண்ணிட்டாரு இந்த ஷாட் தான் ஆடி ஆகணும்னு சொல்லி. ஆஃப் சைடில் எடுத்திருக்காம அத்திகுர் ரஹ்மான் அவுட். 10 ரன்னுக்கு லைக்கா கோவை கிங்ஸ் 105க்கு 4. சாய் கிஷோர், அஜித் ராம், ஷாருக் கான் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இது சின்ன கிரவுண்டு. அவ்வளவுதான். மலை அடிவாரத்திலே அடிச்சிருக்காரு SRK. கடாசி இருக்காரு. அந்த பேஸ் ஆன் பாலை பார்த்த உடனே அந்த ரிஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓங்கி அடிக்க பார்க்கல, ரிஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி ஷேர் அண்ட் பிளே சூப்பர் சிக்ஸர். இறங்கி வந்தார் ஷாருக் கான். கேட்ச் பிடிக்க முடியுமா? ஹரிஷ் குமார் இல்லைங்க, அவரை தாண்டி போயிருச்சு. எட்ஜ் வாங்கியிருக்கு பாருங்க. எட்ஜ் சரியாவே படல. ஆனா இவர்கிட்ட இருக்கிற பவர் இருக்கு. அந்த பவர்னாலையும் காத்தோட 6 போயிருக்குங்க. அதுதான் இது செம்ம ஷாட். இது நீங்க சொல்றீங்களா? கிளாஸ் அடிச்சிருக்காரு. இன்டு அவுட். ஸ்பின்னோட தூக்கி அடிச்சிருக்காரு. ஆன் தி அப் வேற. இன்டு அவுட், ஆன் தி அப். பா கிளாஸ் காமிச்சாருங்க. அவரோட பேட்டிங் கிளாஸ் காமிக்கிறாரு. அப்பீல் பண்றாங்க. தெரியல, பார்த்துடலாம் ரீப்ளேல. லேப் ஷாட் ஆட போனாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அவுட்டு அப்பீல் பண்றாங்க. அவுட்டு. ரன் அவுட்டா? ரன் அவுட் ஆயிருக்காரு சுஜய். 48க்கு காலி. டிசர்வ்ட் 50. 139 for 5. ஷாருக் கான். ஆஹா, கடாசி இருக்காரு. எங்க விக்கெட்? கேட்ச் வந்து கிரவுட்ல தான் பிடிக்கணும். நீங்க பால மறந்துடலாம். இந்த பாட்டம் மேன் பாருங்க எப்படி யூஸ் பண்றாரு. போன மேட்ச்ல இல்லையே. சத்தத்திலேயே சொல்லிடலாம் 6 எங்கேயோ போய் விழுதுங்க. இந்த ஓவர் முக்கியம். எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை? டென்ஷன் எல்லாம் தேவையே இல்லை. எங்க டீம்ல நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ட்டு கலக்கலான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஹரிஷ் குமார். அது வராது. ஆஹா, ஒரு கட்டத்துல போல்டு நினைச்சோம். பட் சும்மா பேட்டை வச்சு வச்சாருங்க. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் 6. நான் சொன்ன லாங்கான விக்கெட். நேரா 6 அடிச்சு 6வது 6. ஜஸ்ட் 1 ஷாட். 50. 50ங்க. 50 ஃபார் ஷாருக். ஒரு எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் அண்டர் பிரஷர். செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் 50. அதுவும் விக்கெட்ஸ் எதிர போயிட்டே இருக்கு. அந்த சமயத்துல ஷாருக் கான் கலக்கினாரு. கவுண்டர் அட்டாக் அட் இட்ஸ் பெஸ்ட். பந்துல வந்திருக்கு. ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்திருக்கு. காத்துல போயிருக்கு. கையில போயிருக்கா? கையில தான் போயிருக்கு. பட் நல்ல ஷாட்டுங்க. அது பிக்அப் ஷாட் அடிச்சார். பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட். நல்ல கேட்ச் இது. கௌரி சங்கர் நல்லா பிடிச்சார் அந்த கேட்சை. ராம் அரவிந்த் கான் ஃபார் 1. ஃபுல் டாஸ். 6ஆ இல்ல அவுட்டா? அவுட்டுங்க. பட் நோ பால் ஆன் பார்க்கணும். முகமதும் காலி. 0க்கு 167 for 7. ஆஹா, ஸ்லோயர் பால். அவுட் ஆன் பார்க்கணும். அவுட் ஆன் பார்க்கணும். அவுட். இப்ப சொன்ன பாருங்க, ஷாருக் கான் இருக்கிற வெரி கான்சென்ட்ரேட். பட் பொய்யா மொழி. ஆங்கிள் ஒரு மாற்றம், விக்கெட்லயும் ஒரு மாற்றம். ஷாருக் கான் நல்ல கேட்ச் அத்னான் கான் கிட்ட இருந்து. பட் இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட். பொய்யா மொழி கொடுத்திருக்காரு. அவரோட லாஸ்ட் பால் ஆஃப் ஸ்பெல். ஷாருக் கான் கேப்டன் செமையான ஒரு நாக். 50க்கு அவுட் ஆறாரு. போடலாம். ஷாட். 2வது ரன் ஷூரா ஓடி ஆகணும். இல்ல இல்ல ரன் அவுட்டா? அவுட் மாதிரி இருக்கு பார்த்தா. ஷோல்டர் அவருக்கு பிக் பண்ணாரு. பிக் பண்ணிட்டு இமிடியட்லி த்ரோ. செமையான ஒரு மேட்ச் ஆயிருக்கு. From nowhere பாத்தீங்க இந்த சிச்சுவேஷன். யுதிஷ்வர் and gone for 0. 170 for 9. அச்சா 4 ரன். And லைகா on the top of the table க்கு போயிருக்காங்க. Brilliant match. Well played. லைகா well played Salem. Fantastic match. In fact பாத்தீங்கன்னா செம்ம பாக்குறோம். பட் லைகா கோவை கிங்ஸ் செமையான ஒரு தொடக்கம் கிடைச்சது. பாத்தீங்கன்னா ஷாருக் கான் வரைக்கும் எல்லாருமே டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. பட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேல் பண்ணிட்டு போயிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 2 ஓவர் முன்னாடியே முடிப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சிருந்தோம். ஷாருக் கான் ஒரு சரியான ஒரு 50 ரன்ஸ். அவரோட 3வது அரை சதம் கன்சிக்யூட்டிவா இந்த ஒரு டோர்னமெண்ட்ல. பட் அவர் அவுட் ஆன பின் கேம் மாறிடுச்சு. 4 for 28 பொய்யா மொழி. அவர் தான் பிக் ஆஃப் தி லாட்.
மேட்ச் உள்ள அப்படியே எடுத்துட்டு வந்தாரு. சன்னி சந்து அவரும் நல்லா ட்ரை பண்ணார். 1 for 20. ஷாருக் கான் எடுத்தது. அங்கிருந்து கேம் மாறிச்சு. பட் ஃபைனலா எப்படியோ லைக்கா கோவை கிங்ஸை நிறுத்த முடியல சேலம்.